everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இப்போ ரீசெண்டாக நம்ம கலேடியம் பற்றின ஒரு வீடியோ பார்த்தோம். பேசிக் ஓவர்வியூ, எப்படி வளர்க்குறது, அதோட கேர், ஃபீட், அந்த மாதிரி உள்ள கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவில் கலேடியம் வளர்ப்பு பற்றின கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த அந்த கேள்விக்கான பதில்கள், ப்ராபகேஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்டனிங் டைரி கம்யூனிட்டியில் உள்ள நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரோஸ் மட்டும் வளர்க்காமல் இன்னொரு படி மேலே போய் கொஞ்சம் பாஷ் பிளான்ஸ், அதாவது இன்டோர் பிளான்ஸ், ஹவுஸ் பிளான்ஸ், ஆர்னமெண்டல்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பிளான்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, வளர்க்குறதுக்கு லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம கலேடியம் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட வீடியோ நம்ம பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோட பிகினிங்கில் நீங்கள் கொஞ்சம் ஆர்கிட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட சொந்தக்காரர் சதீஷ் அப்படின்றவர், மேங்களூரை சேர்ந்தவர், கர்நாடகா மாநிலம். அவர் ஆர்கிட் எப்படி வளர்க்குறாரு அப்படின்றத குட்டியாக ஒரு சின்ன ஸ்டோரி அவர் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம கலேடியம் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். ஆல்ரைட். Hi, Namaste. This is Satish from Mangalore. First of all, a big thanks to Gardening Diary for showcasing my orchid plants. It's a proud moment to be a part of Gardening Diary family. She has been a great inspiration to many of us small hobby gardeners. Coming back to this orchids, it is, from my experience, I can say it's a very low maintenance, easy growing plant, which requires very less amount of fertilization, care, everything. I give them balanced NPK once in 15 days and seaweed fertilizer once in 15 days and watering once in 2 days. And it requires bright light, not direct sunlight. And here in Mangalore, the temperature is very high, like Chennai, Kerala, something like that. But it still grows well in high temperature climates. The only thing is we should not give direct sunlight. That's all. If you have any doubts, you can comment down so I can help you out, whatever knowledge I have. And thanks again. And I'll come back with I have a lot of stories with the rose growing, so I'll come back with more updates on with my rose plants in future. Thank you. Thank you so much, Satish sir, for sharing your orchids. They're very, very pretty, beautiful. I wish I can also grow orchids like you in my garden. Anyways, thank you for sharing. நம்ம இனி ஆர்கிட்லேருந்து கலேடியம்க்கு வந்துடுவோம். கலேடியம் டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராபகேஷன் பற்றி பார்ப்போம். கலேடியம் கிழங்குலேருந்து வளரக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ அப்போ அது ப்ராபகேஷன் அந்த பிளான்ட்டை செப்பரேட் பண்ணி நம்ம எடுத்து புதிய செடியை உருவாக்கி வளர்க்கணும். வலது பக்கம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே குட்டி குட்டி பிளான்ட்ஸ். கலேடியம் ஜென்ரலாக ஒரு மெச்சூர் பிளான்ட்டில் இருந்தால் நம்ம ப்ராபகேட் பண்ண முடியும், அதாவது பல்பு எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான்ட் நான் காமிக்கிறேன். இது ஒரு 1 year ஆகிருக்கும். இது நான் வச்சு ரொம்ப குவிக்காக மல்டிப்ளை ஆகிடுச்சு. அகேன் ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்றாப்பில் ஸ்பீடாக வளரும். ஸோ இது பார்த்திங்கன்னா கூட்டமாக நிறைஞ்சிடுச்சு. இன்னொன்று நிறைய இருக்கும்போது தான் அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பல்பை பிரித்து எடுக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம மொத்தமாகவே எடுத்துகிட்டு, பெரிய பல்ப்ஸ் இருக்கும், சின்ன பல்ப்ஸ் இருக்கும். பல்பு நம்ம ரொம்ப பெருசாக இருக்குன்னா கட் பண்ணி கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தடில் தான் இதை நம்ம ப்ராபகேட் பண்ணணும். நான் கலேடியம் ப்ராபகேட் பண்ணி அது வளர்ந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு, பல்ப்ஸு, எப்படி நம்ம அதை நடணும், என்ன மாதிரி கேர் கொடுக்கணும் ப்ராபகேட் பண்ணும்போது, வேறு நிறைய விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், லைக் அது வாங்குறது எங்கே என்ன ரேட் இருக்கும், அந்த பல்ப் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். கலேடியமோட அடுத்த டிப் அதோட லீஃப் பேட்டர்ன் பற்றினது.
அதாவது அந்த டிசைன், கலர்ஸ், அந்த ஃபார்ம் எல்லாம் பற்றினது. நீங்கள் ஆன்லைனில் ஒரு பிளான்ட் வாங்குறீங்க, ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு வாங்குறீங்க, நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும்போது வித்தியாசமாக இருக்கலாம். அதோட ரீசன் தான் சொல்கிறேன். இது ஒரு கெலேடியமில் ஃபஸ்ட்டு வந்த லீஃப் கம்ப்ளீட் க்ரீன். இது அதுக்கு அடுத்து வந்த லீஃப். இப்போ மறுபடியும் அதுலேருந்து புது லீஃப் வரும்போது, அது பெருசாகும்போது அதோட லீஃப் பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு வந்த லீஃபுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு ரொம்பவே வித்தியாசம் இல்லையா? ஸோ இது வந்து ஜுவெனைல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோட மெச்சூர் ஃபார்ம். ஃபுல்லி மெச்சூர் ஆகலை, இன்னும் மாறும். நீங்கள் ஃபஸ்ட் பார்த்த லீஃபுக்கும் இப்போ நான் காமிச்ச அந்த பெரிய லீஃபுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் பிளான்ட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்தது வந்து கெலேடியமில் வரக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ். அதில் பூ வரும். அப்படி பூ வந்துச்சுன்னா அந்த பூ வந்து நீங்கள் வளர விட வேண்டாம். நீங்கள் அதை பாலினேட் பண்ணி அதில் வந்து ஒரு புது ஹைப்ரிட் வெரைட்டி உண்டாக்க போகிறீங்க அப்படின்னா யூ கேன் லீவ் இட் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி இல்லைன்னா அதை உடனே கீழே இருந்து கட் பண்ணி விட்டுருங்க. பிளான்ட்டோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும், புது லீஃப் வராது, க்ரோத் ரொம்பவே ஸ்லோ ஆகிரும். இனி ப்ராபகேஷன் பற்றி பார்த்தோன்னா, நம்ம ஒரு செடியை பிரிக்கும்போது பெரிய செடியிலேருந்து குட்டி குட்டியாக அதை பிரித்து சிங்கிள் பல்பாகவோ இல்லை செடியாகவோ எடுத்து நம்ம நட்டு வைப்போம் இல்லையா? சில டைம் பல்பு பெருசாக நமக்கு அந்த மூடும் பெருசாக கிடைக்கும், நல்ல இலையோடு கிடைக்கும். அண்ட் சில டைமில் ரொம்ப குட்டியோண்டு பல்பாகவோ இல்லை பல்ப் இருக்கிற மாதிரியே இருக்காது, ஆனால் வேர் இருக்கும், அந்த மாதிரி கூட நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் ஒரு பெரிய பிளான்ட்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து நட்ட பிளான்ட், இலையோட தான் நட்டேன். அங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இலை வாடி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருந்த இலை வாடி போயிட்டு அதுக்கப்புறமா புதுசாக வந்த லீஃப் தான் இப்போ இதில் நம்ம பார்க்குறது. ஸோ எப்போவுமே பிரின்சிபலாக நம்ம இதை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து இந்த பிரின்சிபல் டெக்னிக் அப்படின்னா, குட்டி பாட், ரைட் மீடியா பற்றி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. பாட் சைஸ் பற்றியும் நான் கழிஞ்ச வீடியோவில் சொன்னேன். ஸோ குட்டி பாட்டில் நம்ம அந்த பிளான்ட் சைஸுக்கு ஏற்றாப்பில் உள்ள ஒரு பாட்டில் வைக்கிறது நல்லது. நம்ம வந்து பல்ப்ஸ் செப்பரேஷனுக்காக மட்டும் எடுக்க மாட்டோம். அது டார்மன்ட் ஸ்டேஜ்க்கு போனாலோ, மழையில் வந்து பல்ப்ஸ் அழுகாமல் இலையெல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த பல்பு நம்ம உடனே எடுத்து அதை க்ளீன் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை சேவ் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு பல்ப்ஸ் கிடைக்கும். இதுதான் கெலேடியமோட பல்ப். சில பல்ப் நல்ல மெச்சூர் பிளான்ட், ஹெல்தி பிளான்ட்டாக இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த சைஸில் இருக்கும், இதை விட பெரிய சைஸ் பல்பாக இருக்கும். சில டைம் ரொம்ப குட்டி பல்பாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு பட்டாணி சொல்லுவோம்ல, க்ரீன் பீ, அந்த சைஸ் கூட பல்பு சில டைம் இருக்கும். சில டைமில் நமக்கு அந்த பல்ப் இருக்கிறதே தெரியாது, ஆனால் பிளான்ட் வேர் இருக்கும், ஆனால் 2-3 இலைகள் உள்ள ஒரு செடி மாதிரி கிடைக்கும். ஸோ பல்ப் இல்லாமல் நமக்கு பல்போட அறிகுறியே இல்லாமல் சில டைம் நமக்கு செடி கிடைக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன மாதிரி இருக்கும், அதை நான் எப்படி அதை பாதுகாத்து வளர்க்குறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக கிடைக்கிறத வந்து சின்ன பாட், கப் சைஸ் பாட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு 1 inch டயமீட்டர் தான் இதோட மேல் என்ன சொல்கிறது அந்த மவுத். அதில் நான் வச்சு வளர்க்குற 2 குட்டி கெலேடியம் ஸ்ப்ரவுட் ஆகி அது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. மீடியா வந்து நமக்கு ஏராய்ட் போடக்கூடிய மிக்ஸ். இதோட வாட்டரிங் பற்றியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கெலேடியம் பல்ப்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சைஸில் இருக்கும், நம்ம அதை எப்படி நடணும் அப்படின்ற டிப் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். நம்ம பிளான்ட்டை செப்பரேட் பண்ணி எடுத்தாலோ இல்லை அழுகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பல்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலோ, இல்லை மழையில் உங்களுக்கு லீஃப் எல்லாம் போய் பிளான்ட் மட்டும்தான் இருக்குது, அப்போ நம்ம பல்பை தோண்டி எடுத்துருவோம்ல, எடுத்து அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம பிளான்ட் பண்ணி வைப்போம், அதை க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ அப்படியெல்லாம் வைக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, வெயில் கிடைக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, ஒரு ஷேடி ஏரியாவில் வச்சிடலாம். ஆனால் இன்டைரக்ட் லைட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ரெயின் வாட்டரும் படாத மாதிரி ஒரு இடத்துல, லைக் சன்ஷேடோ இல்லை கார் ஷெட்டோ இல்லை நீங்கள் ஷெட்டு மாதிரி ஷீட் ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இதை பாதுகாப்பாக வச்சுட்டோம் அப்படின்னா தே வில் ஸ்ப்ரவுட் ஆன் their ஓன் டைம். அடுத்தது வந்து பிகினர்ஸ்க்கு தான், நிறைய பேருக்கு இது எப்படி வளரும் அப்படின்னு தெரியும். இது எப்படி ஸ்ப்ரவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பல்பும் ஒவ்வொரு மாதிரி, டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட் வெரைட்டி, அதோட ஆரிஜின், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ சிலது வந்து 1-2 வீக்ஸ்லேயே வந்து முளை வர ஆரம்பிச்சிரும். இன்னும் சிலது மாதக்கணக்காகும், 2 மாதம் கூட ஆகலாம். ஸோ அது நம்ம வருமா வராதா, எப்படி வளருது, எனக்கு எப்படி தெரியும்
அப்படின்லாம் பற்றி தெரியணுன்னா தொடர்ந்து பாருங்கள். ஸோ முளை வருது அப்படின்னா அதுக்குள்ள அறிகுறி வந்து அந்த ஸ்ப்ரவுட் அந்த மண்ணுக்கு மேலே அந்த புது லீஃப் வரதுக்கான அறிகுறி நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அது லீஃபாக வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் நான் வச்சு ஒரு 1 to 2 months இருக்கும். எக்ஸாக்ட் டேட்ஸ் எனக்கு தெரியலை, நான் டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணல. சிலதில் ரொம்ப திக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நீளமாக வரும், சிலதில் குட்டையாக வரும், மெதுவாக வெளியில் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோயிங் இல்லை ஒவ்வொரு பிளான்ட் ஒவ்வொரு மாதிரி வர்றதை நீங்கள் வந்து வளர்க்குறதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த பல்ப் சீக்கிரமாக ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு இன்னொரு சீக்ரெட் என்னென்னா ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. புதையல் புதைக்கிற மாதிரி 2-3 இன்ச்சு தோண்டி ஏதோ கொண்டு புதைக்கிற மாதிரி பண்ணாதீங்க. கிரவுண்ட்லேயும் நடாதீங்க. நீங்கள் பாட்டில் நட்டு அப்புறமா கிரவுண்டுக்கு மாற்றலாம் வளர்ந்ததுக்கப்புறம். நம்ம இந்த பல்பை வச்சு ஜஸ்ட் கொஞ்சமாக தான் மேலே கவர் பண்ணி விடணும். அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் வச்சு 1 month 2 months ஆகுது, அது இருக்குதா இல்லையா எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணுன்னா லைட்டாக மண் அப்படி கிளறி விட்டாலே நமக்கு தெரியும். அது முளை வந்திருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், தட்டுப்படும். அப்படி இல்லைன்னா பல்ப் எடுத்து பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நான் வச்சு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஸோ இது எவ்வளோ ரொம்ப ஆழமாகவே இல்லை. நம்ம லேசாக நான் மண்ணை கிளறி உடனே எடுத்துட்டேன். அண்ட் இதில் ஸ்ப்ரவுட் வேறு வந்திருக்கு. ஸோ அதனால் சில டைம் ரொம்ப ஆழமாக நட்டுட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரவுட் வரதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ கீப் தட் இன் மைண்ட். நீங்கள் பல்ப் ஆன்லைனில் வாங்கி வச்சதாக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து செப்பரேட் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை மழையில் இருந்து எடுத்து இப்படி மாற்றி வச்சுருக்கீங்கனாலும் சரி, அதோட பேசிக் வாட்டரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மீடியா வெல் ஏரியேட்டடாக இருக்கணும், வெல் ட்ரைனிங் மீடியாவாக இருக்கணும், தண்ணி மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கணும், ஓவர் வாட்டர் பண்ணக்கூடாது. நம்ம பாட் நிறச்சி தண்ணி விட்டு ட்ரெயின் ஆகி போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டாக மிஸ்ட் பண்ணி விடுங்க, இல்லை தெளித்து விடுங்க. நம்ம அந்த மீடியாவை வந்து விரல் விட்டு கிளறணுன்னா உதிரியாக இருக்கணும். ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கெலேடியம் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை பல்பாக கிடைக்கலாம், இல்லை பிளான்ட்டாக கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் நம்ம நட்டதுக்கப்புறம் நம்ம வாங்குறப்போ இருக்கக்கூடிய ஒரு 50 to 75% லீவ்ஸ் வந்து மஞ்சளாகி வாடி போயிடும். ஸோ டோன்ட் பேனிக், தட் இஸ் வெரி நார்மல். நம்ம இந்த பேசிக் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி நட்டு ஷேடில் வச்சுருங்க, வாட்டர் மிஸ்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் 2-3 லீவ்ஸ் வந்ததுக்கப்புறமா இல்லை பல்ப் ஸ்ப்ரவுட் ஆகி வந்தப்புறமா லீவ்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்ல பிரைட் இன்டைரக்ட் ஓப்பன் ஏரியாவில் கூட வச்சுக்கலாம். அதுக்காக ஓவர் மழையில் வைக்காதீங்க. கொஞ்ச நாள் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்து புஷ்ஷியாக வர்றது வரைக்கும் ரொம்ப கேர் தேவை. கேர் இன் த சென்ஸ் அந்த வாட்டரிங் இஸ் அ மெயின் ப்ராப்ளம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த மீடியாவும் வாட்டரிங்கும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வளர்க்குறதுல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. பியூட்டிஃபுல் ஃபாலியேஜ் பிளான்ஸ் பார்டரில் லேண்ட்ஸ்கேப்பிங்காக வேறு பிளான்ட்டுக்கு அடியில் நம்ம பாட்ஸில் இல்லை கிரவுண்டில் வச்சு விட்டால் ரொம்பவே அழகாக வளரும். கெலேடியம்ஸ் வந்து இப்போது நிறைய நர்சரிஸில் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இஸ் அ பாப்புலர் பிளேஸ். அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் தாய்லாண்ட் வெரைட்டிஸ் ஆர் எக்ஸாட்டிக் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்து ஒரு குட்டி பிளான்ட் வந்து ஒரு 350 400லேருந்து ஒரு 700 ரேட் வரைக்கும் போகுது. அதே இது நம்ம நேட்டிவ் நார்டன் வெரைட்டிஸ் வந்து ஒரு பல்ப் 25 ரூபீஸ்லேருந்து பியூட்டிஃபுல் ஹெல்தி பிளான்ட் வந்து நம்ம 100 ரூபீஸ் வரைக்கும் வாங்கலாம். ஸோ தட் இஸ் அ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஆன்லைன் வெப்சைட்ஸ் கூட நிறைய இருக்குது. பட் ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் பேஸ் ப்ரைஸும் சொன்னேன், ஹை ப்ரைஸும் உங்களுக்கு சொன்னேன். எங்கே வாங்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கெலேடியம் சேல்க்கு இருக்குதா, எப்போ போடுவீங்க சேல் போஸ்ட் அப்படின்லாம் கேட்டீங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு சில வெரைட்டிஸ், அதை நான் கொடுத்துட்டேன். இனி இப்போ இருக்கிற புது வெரைட்டிஸ் ரெடியாகி அது மல்டிப்ளை ஆகின பல்ப்ஸ் செப்பரேட் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபியூ மந்த்ஸ் ஆகலாம். சேல் போஸ்ட் வந்து கார்டனிங் டைரி ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் போடுவேன். ஸோ யூ கேன் ஃபாலோ மீ. அப்போது இந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும்போ அந்த அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். இனி ஆன்லைனில் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ கேளுங்க, எவ்வளோ லீஃப் இருக்குது, ஒவ்வொரு லீஃபோட சைஸ் எவ்வளோ இருக்கும், அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிங்கன்னா அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அனுப்பி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிளான்ட் என்ன சைஸில் இருக்குது, நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு
அந்த பிளான்ட் ஓகேவா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிசைட் பண்ணி வாங்குங்க. கெலேடியம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ட் 1 அதாவது முதல் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் அது பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், அப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ ரெண்டையும் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone. எப்போதான் நிப்பாட்ட போகிறாங்களோ, கேமரா எங்கே இருக்குது, போயிட்டே இருக்கும். அடுத்தது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்த வீடியோவில் டோன்ட் மிக்ஸ் இட் வித் பொங்கல் வெக்கேஷன்லாம் கழிஞ்சு பொங்கல் கடைசியாக போட்ட கம்யூனிட்டி போஸ்ட் சம்மர் கேர் ஷட் அப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,